ஆரோக்கியத்தினை அள்ளித்தரும் முளைக்கட்டிய தானியங்களை எந்த நேரத்திலும் சாப்பிடலாம் என்று கூறப்பட்டாலும் சில கட்டுப்பாடுகள் உள்ளதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முளைக்கட்டிய தானியத்தினை பாதி சாப்பாடு பாதி முளைக்கட்டிய தானியம் என்ற அளவில் உண்ண வேண்டும். முளைக்கட்டிய தானியம் மட்டும் சாப்பிடுதல், வெறும் வயிற்றில் சாப்பிடுதல் கூடாது. மதியம் உண்பது ரொம்ப நல்லது. ஏதேனும் ஒருவேளைதான் உண்ண வேண்டும். முளைக்கட்டிய கொள்ளு உண்பதால் உடலில் இருக்கும் வெப்பம் தணிவதுடன் தொப்பை கரைந்து உடல் பருமனையும் குறைக்க முடியும். முளைக்கட்டிய கம்பு நாம் எடுத்துக்கொண்டால் உடலுக்கு வலு கிடைப்பதுடன் ஊட்டச்சத்து குறைபாடுகளையும் சரி செய்கிறது. பச்சை பயிரை முளைக்கட்ட வைத்து சாப்பிட்டால் தோல் பளபளப்பாவதுடன் நினைவாற்றல் அதிகரிப்பதுடன் மறதி நோயையும் குறைக்கின்றது. வெந்தயத்தை முளைக்கட்ட வைத்து சர்க்கரை நோயாளிகள் உண்ணலாம். சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் அதனை கட்டுக்குள் வைத்துவிடும். மேலும் பெண்களுடைய கர்ப்பப்பை தொடர்பான நோய்கள் வெள்ளைப்படுதலை சுகப்படுத்தும். முளைக்கட்டிய உளுந்தை சாப்பிட்டால் புரதம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். செரிமான